ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான உடல் உபாதைகள் ஏற்படுது. அந்த உடல் உபாதைகளுக்கு ஒரு தீர்வு தேடி நம்ம மருத்துவரை தேடி போகிறோம். அது எந்த நாள்ல எல்லாம் போனால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும், எந்த நாள்ல எல்லாம் போகக்கூடாது. பொதுவாக நீங்கள் பிறந்த நட்சத்திரம் வர்ற நாளில் போய் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த கிழமை திங்கக்கிழமைன்னு வச்சுக்கோங்க, திங்கக்கிழமை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது. நீங்கள் பிறந்த கிழமை சனிக்கிழமைனா சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, அதை தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி ஒரு நாளில் வரக்கூடிய விஷ கௌரின்னு ஒரு கௌரி வரும். அது கௌரி பஞ்சாங்கத்தில் நீங்கள் நிறைய கேலண்டர்ஸ் எல்லாம் வருது, அதில் பார்த்தீங்கன்னாவே கௌரின்னு ஒரு நேரம் வரும், விஷ கௌரின்னு. அந்த நேரத்தில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை துவங்கக்கூடாது. அந்த குளிகை நேரம்னு வரும், அந்த நேரத்துலையும் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட்டை துவங்கக்கூடாது. சில பேருக்கு ராகு காலம் ஒத்து வரும், சில பேருக்கு ஒத்து வராது. அது சில ஜாதகங்களை பார்த்தா தான் முடிவெடுக்க முடியும். குறிப்பாக இந்த விஷ கௌரி சோர கௌரி வர்ற நேரத்தில், இந்த நேரத்துல எல்லாம் போய் நீங்கள் முதல்ல ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேட போனீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் திசா புத்தியும் வீக்காக இருந்தால் உங்களுக்கு பண விரயத்தை அதிகப்படுத்தி தப்பான ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு நல்ல டாக்டரே கிடைக்க மாட்டாங்க, அல்லது நல்ல டாக்டர் கிடைச்சா கூட அவங்கள டயக்னோஸ் பண்ண உங்கள் விதி விடாது. அப்போ இந்த நாட்களில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நீங்கள் முதல்ல எடுக்கிறத தவிர்த்துருங்க.